ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்தது. காலையில் எல்லாத்தையும் அனுப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு என்னோட டெய்லி ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சுங்க. கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுருந்தேன். அதெல்லாம் தான் இன்றைக்கி செய்யலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேங்க. இந்த லேபிள், அதாவது இந்த நம்ம மசாலா பொடிகள்லாம் போட்டு வைக்கிறோம் இல்லையா, அந்த கண்டெய்னரில் லேபிள் ஒட்டிடலாம் அப்படின்ட்டு தான் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதை ஒட்டாமையே அப்படியே வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் மசாலா பொடிகள்லாம் நிறைய அரைச்சாச்சு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இது அரைக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்தையுமே லேபிள் ஒட்டிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணேன். ஆனால் அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வேலை கொஞ்சம் சொதப்பல்ல, அதாவது பாதியோடு நின்ன மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா லேபிள் ஒட்டிட்டு அதுக்கு எழுதுறதுக்கு அந்த ஒயிட் மார்க்கர் அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஆன்லைனில் தான் வாங்கினேன். பட் மார்க்கர் பார்த்தீங்க அப்படின்னா தொலைஞ்சு போச்சு. ஏன்னா வாங்கி கொஞ்சம் நஞ்ச நாள் இல்லைங்க, ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த லேபிள் வாங்கி. அந்தளவு மறந்து போச்சு ஒட்டுறதுக்கே. இப்போ எல்லா மசாலா பொடியும் ரெடி பண்ண தான் சரி இதை ஒட்டிட்டோன்னா தான் நமக்கு எடுக்கிறதுக்கு, ஏன்னா மார்னிங் ஹரிபரியாக செய்கிறப்போ கொஞ்சம் டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு இன்றைக்கி நல்ல நேரம் வந்து ஒட்டிட்டேங்க. இனி இதுக்கு வந்து மார்க்கர் வாங்கி அப்புறம் தான் அதை வந்து எழுதணும். ஸோ இந்த வேலை பெண்டிங்கில் தான் முடிஞ்சிச்சு. இந்த லேபிள்லாம் ஒட்டிகிட்ருக்கிறப்ப தான் எனக்கு பழைய ஞாபகம்லாம் அப்படியே வந்துச்சுங்க. வந்துருச்சா ஃப்ளாஷ்பேக்குன்னு நினைக்காதீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த குழந்தைகளுக்கு நம்ம ஃபீஸ் பே பண்ணிவிட்டு புக்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரோம் இல்லையா, அந்த அகாடமிக் இயர் ஸ்டார்டிங்கில் வாங்கிட்டு வந்ததையும் அந்த ஸ்மெல்லோடு அந்த கவர் போட்டு லேபிள் ஒட்டி சூப்பராக இருக்கும். அதெல்லாம் 2 குழந்தைகளுக்குமே நான் தான் செய்வேன். எங்கள் வீட்டில் அவருக்கு வந்து டைமும் இருக்காது, அண்ட் பெரிய இன்ட்ரெஸ்ட் அவர் காட்டவும் மாட்டார். ஏன்னா எனக்கு கவர் போட தெரியாதுன்னு ஒரே பேஜில் முடிச்சிடுவார். 2 குழந்தைகளோட நோட்ஸுக்குமே நான் தான் கவர் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் இப்போது என் குழந்தைங்க பெருசானதுனால இப்போலாம் கொஞ்சம் கம்மியாகிட்டே வருது. ஸோ அந்த இதெல்லாம் மிஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால இது வந்து எனக்கு பழைய ஞாபகம் ஆயிடுச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஸ்வீட் மெமரி இதெல்லாம். நிறைய அப்பாக்களுக்கு இந்த அனுபவம் இருக்காது. நிறைய வீட்டில் குழந்தைங்க என்ன படிக்கிறாங்கன்னு தெரியும், ஆனால் எந்த செக்ஷனில் படிக்கிறாங்கன்னு கேட்டாலாம் தெரியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் அப்படி தான். ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு எப்போவாவது அபூர்வமாக போனாலுமே அங்கே போய் உட்காந்துட்டு தான் ஃபோன் அடிப்பார், பையன் எந்த செக்ஷன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபீஸ் பே பண்ணி அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி அதை எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த ஜூன் ஒரு செகண்ட் வீக் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அவங்களுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், லஞ்ச் பாக்ஸு, லஞ்ச் பேக்கு, எல்லா ஞாபகமும் வந்து போய்கிட்டே இருக்கும். அதை வாங்கி ஃபுல்ஃபில் பண்ணி அவங்கள அனுப்புனா மட்டும்தான் நமக்கு அடுத்த வேலையிலேயே ஞாபகம் வரும். ஆனால் நான் சின்ன குழந்தையாக இருக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எதுலேயுமே ஸ்கூல் விஷயத்தில் இன்வால்வ் ஆகிக்கவே மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பா தான் பார்த்துக்குவாங்க. ஃபீஸ் பே பண்ணுறதாகட்டும், கொண்டு போய் ட்ராப் பண்ணுறது, பிக்கப் பண்ணுறது, அண்டு எதுனாலுமே அப்பா தான் பார்த்துக்குவார். ஈவன் காலேஜ் ஃபினிஷ் பண்ணுற வரைக்குமே எனக்கு எல்லாமே அப்பா தான் பார்த்துக்குவார். அம்மாவுக்கு வந்து நான் இன்னும் என் அம்மாவை பற்றி சொன்னதே இல்லை இல்லையா. என் அம்மா வந்து ரொம்ப ரொம்ப லவ்வபிளான டைப்பு. அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வெளி உலகம்லாம் வந்து அவங்க அம்மா வீட்லேயும் வந்து ரொம்ப செல்லமாக வளர்ந்துட்டாங்க. இங்கேயும் வந்து எங்கள் அப்பா செல்லமாக வளர்க்குறேன்ட்டு வெளி உலகம் தெரியாமையே வளர்த்துட்டாரு. ஸோ அந்த மாதிரி தான் அம்மா வந்து ஒரு ரொம்ப ஹோம்லியான டைப். எல்லாத்து மேலேயும் இந்த கண்மூடித்தனமான லவ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அன்பை வந்து ரொம்ப அன்போடு இருப்பாங்க. என்ன சொல்கிறது அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு உலகமே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எங்களுக்கு என்ன தேவைகள், அப்புறம் அவங்க வந்து எப்படி கரெக்டாக அவங்க கிச்சன் மெயின்டெனன்ஸ் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி வீடை பராமரிக்கிறது, இது மட்டுமே அவங்க உலகம். ஓகே, என்னோடய மசாலா பொடிகளை பார்த்துடலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் தீரப்போகுது, அதையும் விரலி மஞ்சள் வாங்கி அதில் தாங்க அரைச்சேன். அப்புறம் சாம்பார் தூள், இது குழம்பு மிளகாத்தூள், இது வந்து வர மிளகாத்தூள், சில்லி பவுடர், அப்புறம் இன்னொன்று வந்து கறி மசாலா ரீசெண்டாக அரைச்சேன். ஸோ இந்த மசாலா பொடிகளில் தான் அரைச்சி வச்சாச்சு. இது வந்து ஒரு பெரிய கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அப்புறம் சின்னதில் பாதி மட்டும் எடுத்து போட்டுக்குவேன், ஏன்னா ஸ்மெல் போயிடும் இல்லையா. அதுக்காக கொஞ்சமாக இன்னொரு சின்ன கண்டெய்னரில் எடுத்து போட்டுட்டு டெய்லி யூஸ்க்கு வச்சுக்குவேன். பெருசாக இருக்கிறத வந்து உள்ளே வச்சுடுவேன். ஸோ இதெல்லாம் எதுக்கு ஒவ்வொரு தடவையும் இந்த மசாலா பொடிகள் நீங்கள் அரைச்சதை பெருமையாக சொல்கிறீங்களா அப்படின்ட்டுலாம் நினச்சிடாதீங்க. நிஜமாக அதுக்காக நான் சொல்கிறது கிடையாது. ஏன்னா நானும் முதல்ல எல்லாம் வந்து அரைச்செல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அதுவும் வேணால் சாம்பார் தூள் வேணால் அரைப்பனே தவிர மற்றதெல்லாம் எதுவும் செஞ்சதில்லை. பட் வீடியோஸ் பார்க்குறப்போ
ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகும். எப்படி இவங்கெல்லாம் செய்கிறாங்க, நம்மளால செய்ய முடியாதா, செஞ்சு தான் பார்க்கலாமே அப்படின்ட்டு. ஒரு தடவை மிஸ் ஆனாலும் நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக வந்துடும் இல்லையா அப்படின்ட்டு ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பித்து இப்போது என்னால் முடிஞ்சளவு எல்லாமே வீட்டிலேயே ரெடி பண்ணிக்குவேன். கம்பு மாவுலேருந்து சோள மாவுலேருந்து மாவு வெரைட்டி ஆகட்டும், இந்த மாதிரி மசாலா பொடிகள் ஆகட்டும், இல்லை ஹெல்த் மிக்ஸ் ஆகட்டும், எதுனாலுமே வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கிறது. இது மாதிரி உங்களுக்கும் மேபி என்னோடய வீடியோஸ் பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஆகி நீங்களும் செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டுமேங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் சொல்கிறேனே தவிர மற்றபடி என்னை பெருமைப்படுத்திக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறதுக்கு இதில் ஒன்றும் இல்லைங்க. அப்படி எதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஸோ அதையெல்லாம் லேபிள்லாம் ஒட்டி அதை இடத்துல வச்சாச்சு. ஏன்னா பாதி ஒர்க்கோடு நிற்கிதே. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இருக்கிறது என்னமோ 4 முடி தான், இருந்தாலும் சீசன் வந்து மல்லிகைப்பூ சீசன் இல்லையா, அதனால் ஹஸ்பண்ட் வந்து பூ மார்க்கெட் போய் சாமிக்கெல்லாம் பூ வாங்குறப்போ இனி ஒரு 3 மாதமே பார்த்திங்கன்னா இது நல்லா கிடைக்கும், ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும். அதனால் வாங்கிட்டு வந்துடுவார். எனக்கு வந்து டைட்டாக மல்லிகைப்பூ கட்ட தெரியாது. கட்டுவேன், ரொம்ப தூரமாக வருமா. முல்லைப்பூனா நல்லா நெருக்கமாக கட்டுவேன். ஸோ இந்த மல்லிகைப்பூ கட்டுறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். அதனால் அந்த இதே வேண்டாம் அப்படின்ட்டு கோர்த்து வச்சுக்குவேன். அந்த மல்லிகைப்பூ வச்சுட்டா அது என்னன்னு தெரிலைங்க, அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு, ஏன் இப்படி பார்க்குறேன்னு யோசிக்காதீங்க. அதாவது லாக் பண்ணாமல் வந்துட்டேன். திடீர்னு ஒரு சவுண்டு, என்னன்னு திரும்பி பார்த்தா பூனை அப்படி உருட்டிக்கிட்டு இருந்துச்சு. நான் அப்புறம் போய் அதை கதவை சாத்திட்டு வந்துட்டேன். என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்னா, அது என்னமோ அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்க மல்லிகைப்பூ பார்த்துட்டா. நிறைய பேர்த்துக்கு மல்லிகைப்பூனா பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க லேடிஸு. எனக்கும் அப்படி தான், ரொம்ப பிடிக்கும். அது நல்லா கோர்த்து சின்னதாக கோர்த்து பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். கிட்டத்தட்ட 1 வீக் வரைக்கும் தினமுமே வச்சுக்கலாம். அப்புறம் அம்மாவை பற்றி சொல்லிகிட்ருக்கிறதுக்கு பாதியிலே நிறுத்திட்டேன் இல்லையா. அம்மா வந்து ரொம்ப சாஃப்ட், எதுக்கும் வந்து அவ்வளோ சீக்கிரம் கோவப்பட மாட்டாங்க. அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. அவங்க வேலை எப்போவுமே க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கும். சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் அம்மா வீட்டில், அதாவது இப்போ ரீசெண்ட் டைமில் தான் போனால் வேலை செய்கிறேனே தவிர அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சுடு தண்ணி கூட வைக்க மாட்டேன். அம்மா அதுக்கெல்லாம் விடவும் மாட்டாங்க. நீ படிச்சின்னா போதும் அப்படின்ட்டு எது கேட்டாலும் சலிக்காமல் செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி என்னை வந்து ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. என்னை மட்டும் கிடையாது, என் குழந்தைகளும் அம்மா கிட்ட தான். 2 பேருமே 3 வருஷம் பார்த்திங்கன்னா அம்மா தான் வளர்த்தி கொடுத்தாங்க. ரொம்ப பிரியமாக இருக்கிறதுனாலையோ என்னமோ குழந்தைய வந்து என்னை விட எங்கள் அம்மாவை வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அம்மா அப்பா பெருமையை மட்டும் பேசிகிட்டு இருந்தா எப்படி, மாமியார் மாமனாரை பற்றி சொல்லவே இல்லைன்னு நினைப்பீங்க. என்னோட மாமனார் மாமியாரை பற்றி நான் முதலே சொல்லியிருக்கேன். என் மாமனார் என் அப்பாவை விட பயங்கர சூப்பர் கேரக்டர். மாமியாரும் அப்படி தான், ரொம்ப லவபிளான கேரக்டர் தான். ஆனால் இவங்கெல்லாம் தவறி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. என் பையன் ஒரு 1 இயர் இருக்கிறப்பவே வந்து 2 பேருமே இல்லை. ஸோ அவங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டெல்லாம் வந்து என் பசங்களுக்கு கிடைக்கல. அந்த பாக்கியம் வந்து எங்களுக்கும் இல்லை, பெரியவங்க கூட இருக்கிற மாதிரி. ஸோ ஓகேங்க, இதை விட்டுலாம் இந்த சோக கதையை. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, பாதாம் ஹெல்த் மிக்ஸ் அரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திங்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பாதாம் கூட லோட்டஸ் சீடை சேர்த்து நான் அரைப்பேன். ஸோ அதை வாங்கிட்டு வர சொன்னால் கூடவே இந்த ஆர்கானிக் ஸ்டோர் போனால் போதும், இந்த கருப்பு கவுனி அரிசியை தூக்காமல் வர்றதே இல்லை. இருக்கா இல்லையான்னு கூட கேட்க மாட்டாங்க, வாங்கிட்டு வந்துடுவாங்க. கூடவே மட்டை அரிசி, கம்பு மாவு வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன், இருந்தாலுமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இதை முதல்ல முடிச்சுட்டு தான் நம்ம மாவை யூஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நட்ஸ் எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி வச்சாச்சு. இன்னத்து டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் போச்சு. ஏன்னா இந்த பெண்டிங் ஒர்க்ஸ் தான், இது வந்து ரொம்ப சிரமமாக இருக்காது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும் எனக்கு செய்கிறதுக்கு. ஸோ அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டா தான் வீடு அப்படியே கரெக்டாக இருக்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு ஃபீல். அவ்வளோதான். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இல்லையா. எல்லா லேடிஸ்க்குமே நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்காக 1 hour கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பிடிச்சமான எந்த விஷயமா வேணால் இருக்கட்டும். கோலம் இல்லை புக்ஸ் ரீட் பண்ணுறது. நான் பார்த்திங்கன்னா புக்ஸ் தான் ரீட் பண்ண போகிறேன். டிவி பார்க்குறதோ இல்லை ஹெல்த் வைஸாக ஏதாவது நீங்கள் பண்ணுறதோ எதுனாலும் உங்களுக்காக 1 மணி நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து வீட்டில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எல்லாத்துக்கூடையும் ஜாலியாக இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு நினைக்க தோணும். ஸோ ரிலாக்ஸாக முடிச்சுட்டு இனி ஈவினிங் ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு டின்னர் ரெடி பண்ணி அப்படியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிக்கிறப்போ கடன்னு டைம் போயிடும். அவ்வளோதான், நமக்கு ஃப்ரீ டைமும் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு.
ஆனால் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈவினிங் ஆரம்பிச்சிட்டாலே பயங்கர ஃப்ரெஷ் ஆகிடுவேன். விளக்கேற்றி சாமி கும்பிட போகிறோன்னா அது ஒரு தனி இன்ட்ரெஸ்ட். அதுக்காக ரெடி பண்ணுற நெய்வேத்தியம் ஆகட்டும், குழந்தைக்கு செய்கிற ஸ்நாக்ஸ் ஆகட்டும், அடுத்தது டின்னரு ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிப்பாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்வேன். அது ஏன்னா மார்னிங் இருந்து நம்ம தனியாகவே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயோ என்னமோ, எதிர்பார்த்து காத்திருக்கோம் அப்படிங்கிறதுனாலையோ என்னமோ, அந்த ஈவினிங் வந்து ரொம்ப பிரிஸ்க் ஆகிடுறது. ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சுங்க. நெய்வேத்தியத்துக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கருப்பு கவுனி அரிசியில் ஆனால் அவல் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதுதான் இன்றைக்கி ஸ்வீட் அவல் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு அவல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் என்ன சேர்த்துப்பேன் அப்படின்னா, இன்றைக்கி இனிப்பு அவல் தான் செய்கிறதுனால தேங்காய் பூ நிறைய சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ஒரு 3-4 தடவை நல்லா கழுவிடணுங்க. ஏன்னா அந்த நெல்லெல்லாம் இருக்கும், அதனால் நல்லா கழுவிட்டு, ஆனால் ரொம்ப போட்டும் இது பண்ணிடக்கூடாதுங்க, குழஞ்சி போயிடும். அதனால் அழுங்காமல் ஒரு 3-4 தடவை கழுவிட்டோம் அப்படின்னா நல்லா சுத்தமாகிடும். இது வந்து கொஞ்சம் கெட்டி அவல் தான் அப்படிங்கிறனால நான் ஊற வச்சுருக்கேன். சப்போஸ் நைஸ் அவலாக நீங்கள் ஏதாவது வாங்கினீங்க அப்படின்னா கழுவிட்டு தண்ணியை வடித்து வச்சுருங்க. இப்போது நல்லா நிறைய தேங்காய் பூவை துருவி போட்டு அது கூடவே நான் எல்லா நட்ஸுமே ஆட் பண்ணிக்குவேங்க. பிளாக் ட்ரை கிரேப்ஸு, ப்ரௌன் ட்ரை கிரேப்பு, டேட்ஸு, பாதாம், முந்திரி, ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி போட்டு நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் நெய்வேத்தியத்துக்கு அதுதான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். என்ன தான் நம்ம ரெடி பண்ணாலும் என் பையனுக்கு வந்து அந்த காரமாக சுருக்குன்னு இருந்தால் தான் அது ஸ்நாக்ஸாக இருக்கும். அதனால் கார அவலும் கொஞ்சம் தாளிச்சிடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனால் டைம் பத்தலை. ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே, அந்த சாம்பிராணியெல்லாம் போடணும், அதனால் டைம் பத்தாது அப்படின்ட்டு ஸ்வீட் அவல் மட்டும்தான் ரெடி பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃப்ரைடே சாமி கும்பிட்டு வர்றதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகிடும். அதனால் நைட் டின்னருக்கு கோதுமை ரவை தான் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் பிடிக்காத ஐட்டமில் ஃபஸ்ட் ஐட்டம் இந்த கோதுமை ரவை தான். யாருக்குமே பிடிக்காது, ஈவன் எனக்கு தான் ஃபஸ்ட்டு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் டைம் பத்தாத நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோதுமை ரவையை எடுத்துக்க வேண்டியது. செஞ்சு ஏன் இது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை கூட செஞ்சால் சாப்பிட முடியாதா அப்படின்னு மற்றவங்கள திட்டிடுவனே தவிர சாப்பிட்றப்ப எனக்கு இறங்கவே இறங்காது. ஆனால் வெளியே மூச்சு விடக்கூடாது அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு சாப்பிட்டுக்குவேன். என்ன பண்ணுறதுங்க, வெளியே சொன்னோம் அப்படின்னா அப்புறம் எதுக்கு போய் இதை செஞ்ச, வேறு எதையாவது செஞ்சுருக்கலாம்லன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக ஏதாவது செய்யணும் அப்படின்னா இது தானே ஹெல்ப் பண்ணும். ஸோ அவ்வளோதான், நெய்வேத்தியத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. இனி இதை வச்சுட்டு போய் நம்ம வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்றதுக்கு என்னென்ன ரெடி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுவேன். அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக நான் போடலை, ஏன்னா நிறைய டைம் வந்து போட்டாச்சு. அதனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பழைய பூக்களையெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெய்வேத்தியத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதையும் கொண்டு வந்து வச்சு விளக்கேற்றிட்டு தான் நான் போய் சாம்பிராணிக்கே ரெடி பண்ணுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு தீபம் ஏற்றிடணும், அதுக்கப்புறம் தான் தூபம் கொண்டு வந்து காட்டணும். அதனால் நான் வந்து விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் சாம்பிராணிக்கு ரெடி பண்ணி கொண்டு வருவேன். அப்புறம் எத்தனை பேர் வந்து தினமுமே 6 மணிக்கு விளக்கேற்றுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா கண்டிப்பாக விளக்கு ஏற்றாதவங்க மாலை நேரத்தில் தினமுமே 6 மணிக்கு விளக்கேற்றுங்க. அதுவும் பெண் குழந்தைகள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. வீடு மங்களகரமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரைடே மட்டும் விளக்கேற்றுவாங்க, இல்லைன்னா டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே மட்டும், இல்லைன்னா ஏதாவது அமாவாசை பௌர்ணமிங்கிற சிறப்பான நாட்களில் மட்டும் ஏற்றுவாங்க. ஆனால் அப்படி வச்சுக்காமல் தினமுமே ஈவினிங் ஆகிட்டா விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம் அப்படின்னா வீட்டில் குட் வைப்பு சூப்பராக கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் அங்கே ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டு சாம்பிராணி போடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. நான் இப்படி தான் தொட்டியை நல்லா ஹீட் பண்ணி அதில் தான் வந்து அது எரிஞ்சு அந்த நெருப்பெல்லாம் அணைஞ்சதுக்கப்புறமா அதில் சாம்பிராணி பொடி ரெடி பண்ணி வச்சுருப்பேன். நான் பால் சாம்பிராணி வாங்கி அது கூட இந்த குங்குளியம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையும் சேர்த்துக்குவேன். அது திருஷ்டியெல்லாம் எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதையும் கூட சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம், ஜவ்வாது இது எல்லாத்தையும் அந்த சாம்பிராணி பொடியிலேயே கலக்கி அதுதான் வந்து போட்டுக்குவேன். ஸோ நல்ல வாசனையாக இருக்கும் வீடு. அப்படியே அந்த வெள்ளிக்கிழமை ஆகிட்டா பார்த்தா புகை மூட்டத்தோடு தான் இருக்கும். வீட்டுக்குள்ளே யாராவது வந்தாங்கன்னா ஆளுங்க கூட கிளியராக தெரிய மாட்டாங்க. அந்த மாதிரி தான். அதுவும் வந்து சாம்பிராணி ஃபஸ்ட்டு நிலவுக்கு காட்டிட்டு வெளியிருந்து தான் உள்ளே கொண்டு வரணும். அப்போ தான் வந்து நம்ம மகாலட்சுமியை அழைச்சிட்டு வர்ற மாதிரி ஒரு ஐதீகம். ஸோ அந்த மாதிரியே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு கதவுக்கு பின்னாடியும் கண்டிப்பாக சாம்பிராணி புகையை காட்டுங்க. அப்போ தான் பேட் வைப்ஸ் இருந்தாலும் அது வந்து வெளியே போயிடும்.
இந்த மாதிரி புகையெல்லாம் வந்து நம்ம வீட்டில் போடுறப்போ நமக்கு வந்து தீய சக்திகள்லாம் போயிடும், நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாமே போயிடும், வீடு சூப்பராக இருக்கும். போட்டு பாருங்கள், நீங்களே வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கிற மாதிரி நினைப்பீங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் ஃப்ரைடே மட்டும் இந்த சாம்பிராணி புகை போட்டால் போதும். விளக்கு தினமும் ஏற்றுங்க, சாம்பிராணி புகையெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை போட்டால் கூட போதும். அதுவே ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு திருப்தியாக உட்காந்து நான் சாமி கும்பிட்டு தான் ஃப்ரைடே அன்னைக்கு அடுத்த வேலையை பார்ப்பேன். ஏன்னா அது ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால டின்னர் பார்த்திங்கன்னா அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் சிம்பிளாகவே ரெடி பண்ணிக்குவேன். அப்போ மற்ற நாளெலாம் பயங்கர சிறப்பாக ஸ்பெஷலாக இருக்குமான்லாம் கேட்காதீங்க. கொஞ்சம் ஒர்க்லோட கம்மி பண்ணிக்குவேன், ஏன்னா டைம் பத்தாது. ஸோ முடிச்சுட்டு வந்துட்டு நான் தான் சொன்னேனே, அந்த கோதுமை செய்கிறதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். நிறைய வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும், ஏன்னா வெங்காயத்தோட டேஸ்ட்லையாவது சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு தான். ஸோ கோதுமை ரவை கூட நான் என்னென்னலாம் வச்சுருக்கேன்னு பாருங்கள். கோதுமை ரவையை மட்டும் சாப்பிட்றதுனா ரொம்ப கஷ்டம் இல்லையா எனக்கு. அதனால் ஃபஸ்ட்டு இந்த அவல் கொஞ்சம் அப்படியே ஸ்வீட்டாக அதையும் வச்சு இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு கோதுமை ரவை. இந்த பக்கோடா கெஸ்ட்டு வந்திருந்தாங்க, பக்கோடா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பரவாயில்ல, நல்ல வேலை, அதையும் வச்சு அப்படியே இது பண்ணிடலாம், சமாளிச்சிடலாம் அப்படின்ட்டு பக்கோடா ஒரு பீஸு. ஸ்நாக்ஸ் தான் நிறைய சாப்பிட மாட்டோம், அதனால் கோதுமை ரவை. இது பார்த்திங்கன்னா பனானா வாழைப்பழத்தில் அல்வா, இந்த ஆர்கானிக் ஸ்டோர் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தார். இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் இந்த ஒரு கரண்டி உப்புமாவை சாப்பிட்றதுக்கு எத்தனை ஐட்டம் பார்த்திங்கன்னா. இது வந்து மற்றவங்களுக்காக கிடையாது, மோஸ்ட்லி எனக்கு உள்ளே தள்ளுறதுக்காகவே நான் இந்த மாதிரி வச்சுக்க வேண்டியது. இதுவும் வந்து தேங்காய் சட்னியோ இல்லை குருமாவோ சாம்பாரோ இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படியே இறக்கிடலாம். இன்றைக்கி இதெல்லாம் இருந்ததுனால சட்னி சாம்பார்லாம் எதுவும் செய்யலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட நாள் இன்றைக்கி இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப மொக்க போட்டுட்டேனாலும் சொல்லுங்கள். எப்படி பேசணும் இல்லை எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.